ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு சிறிய ஆலோசனையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய நன்மையை உண்டு பண்ணுகிறதான ஆலோசனையாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். எண்ணாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரங்களிலே பார்க்கும்போது மோசே கோத்திரங்களுக்கு ஒருவனாக ஆண்டவருடைய சொல்படி 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் கானானை போய் சுற்றி பார்த்து அதனுடைய நிலைமை அறிந்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். 12 பேரும் கானானை போய் சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வந்து அதில் 10 பேர் துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள். ஐயோ, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் கொடியவர்கள், நெடியவர்கள், அங்கே இருக்கிற மக்களோடு நாம் போராட முடியாது, அவருடைய பார்வைக்கு நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று. ஆனால் காலேப்பும் ஜோசுவாவும் மாறாக சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நிச்சயமாக அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதிலாக போய் அவர்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. அன்பு தெய்வ பிள்ளைகளே, பொதுவாக உலகத்திலே ஒரு மெஜாரிட்டி என்ன சொல்கிறதோ அதை தான் தலைவர்கள் எடுப்பார்கள். ஆனால் இங்கே மெஜாரிட்டி 10 பேர் அவர்கள் தீங்காக சொல்லுகிறார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம்தான் அவர்கள் சாதகமாக சொல்லுகிறார்கள். ஆனால் முடிவு என்ன? அந்த சாதகமாக சொன்ன மக்களுடைய காரியத்தை தான் ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன என்றால், அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன்தான் மோசே இடத்துல சொல்கிறார், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை வேவு பார்க்கும்படி ஆட்களை அனுப்பு என்று. எனவே ஆண்டவர் முன்னதாகவே வாக்குத்தத்தம் பண்ணினது. எனவே நாம் நம்முடைய விசுவாசம், அதான் வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே நாம் காலேப்பை போல யோசுவாவை போல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனவே துர்ச்செய்தி அல்ல, நாம் நற்செய்தி சொல்கிற பிள்ளைகளாக இருப்போம், விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருப்போம். நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.